வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பழமையான கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ரதங்கள் கொண்ட கோவில் அப்படின்னு ஒரு பேர் உள்ளது. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 5 ராதாஸ் டெம்பிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. வங்காள விரிகுடா ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோவில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த கடற்கரையோட கோவிலோட ஒரு சிறப்பு அம்சங்கள், அதோடைய வரலாறை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆனில் வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மகாபலிபுரம்னாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலை, பழமையான கட்டிட கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ தமிழ்நாட்டுடைய ஒரு பாரம்பரியமான பழமையை வாய்ந்த ஒரு கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வந்து திகழ்கிறது. ஸோ மகாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம போனோம் அப்படின்னா அந்த வெளியவே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் வெண்ணெய் பந்தன்னு சொல்லிட்டு அந்த கல் இருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையை ஒட்டி பின்னாடி சைடு இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிருக்க வாய்ப்பில்லை. சில பேருக்கு வந்து இந்த கோவில் வந்து இருக்குது அப்படின்றது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. முன்னாடியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்குது. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே என்ட்ரன்ஸில் எடுக்கும்போது ஒரு டைம் எடுக்கலாம். அந்த டிக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இருக்குது. காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 5-6 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு வரது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான கோவில். ஸோ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்டிடக்கலையில் முதலில் பழங்காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பல்லவனால் வந்து பார்த்திங்கன்னா கிபி 700ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 1300 வருஷம் ஆக போகுது. அது அவ்வளோ வருஷம் ஆகி இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக கம்பீரமாக நிலச்சி நிற்கிது. 2004 டிசம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா சுனாமி பாதிப்பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை சுற்றி உள்ள தோட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பில் இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவில் எதுவும் ஏற்படவில்லை. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் இந்த கோவிலுக்கு பெரிதளவும் பாதிப்பு ஏற்படாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோவிலோட அடித்தளம் வந்து பார்த்திங்கன்னா கருங்கற்களாலையும் பாறைகளாலையும் நல்லா வலிமையாக பலமாக கட்டியிருக்கிறதுனால கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிதாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமோ சீற்றமோ வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து இது பண்ணல. அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட அடித்தளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கோவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பீரமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தனித்துவமாக வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் வந்து 2ஆம் பல்லவ நரசிம்மனால் வந்து பார்த்திங்கன்னா கிபி 700ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் உட்கார்ந்து பார்க்குற ஒரு திரையரங்கு மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு வந்து ஒரு மைதானம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முற்காலத்துலேயே வந்து முன்னோக்கு சிந்தனையோட மக்கள் வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமையான அந்த கட்டிடக்கலையால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து 2 விமானங்கள் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சத்திரிய சிம்மேஸ்வரம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராஜ சிம்மேஸ்வரம் அப்படின்னு 2 விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சிவர் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கோவிலை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூண் மாதிரி ஒரு சிவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. இந்த 5 கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக இருக்கக்கூடிய இந்த 5 கோவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறை வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி இந்த கோயில்கள் கட்டப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழங்கால குறிப்பு முறையில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவில் இவ்வளோ இதாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்கால கட்டிட கலையும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதலில் ஒரு கட்டிடக்கலையால் அமைந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலாக வந்து பார்த்திங்கன்னா திகழப்படுகிறது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கோவில்கள் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 6 கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கடற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புதைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட இயற்கை பேரழிவு அலசீட்டால் வந்து பார்த்திங்கன்னா கடற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புதைந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியாஸ்டர் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைப்பற்றோன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக அமைச்சிருக்காங்க.
அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை கோயிலை பராமரிச்சுட்டு இருந்த 2ஆம் பல்லவன் நரசிம்மன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு துறைமுகம் இருந்ததாகவும் துறைமுகம் இருந்த போது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லங்கரை விளக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல திகழ்கிறது. வரப்போகக்கூடிய கப்பல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்டி மாதிரியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 கோவிலை இழந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 5 கோவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நிலைச்சு நிற்கிது ஒரு கம்பீரமாக. இந்த கோவில்களை பாருங்கள், ஒரே நேர்கோட்டில் லைனாக இருக்கும் 5 கோவில்கள். இது வந்து ஒரே பாறை, பெரும் பாறை, அப்படியே பெருசாக இருக்கக்கூடிய ஒரே பாறை வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி அந்த கட்டடக்கலை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க அந்த ஒரு பழமையான காலத்திலேயே. ஸோ வந்து மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், அந்த சிற்பங்கள், கலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோ பழமையான அந்த காலத்தில் வந்து எப்படி செதுக்கியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணான கையால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.